தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் பயனளிக்கும் முல்லை பெரியாறு அணை உருவானது எப்படி? அணையை கட்டிய கர்னல் பென்னி குயிக்கை எதனால கடவுளுக்கு நிகராக வணங்குறாங்க? அணையோட உரிமை யாருக்கு? ஒவ்வொரு தமிழனும் அறிந்திருக்க வேண்டிய உண்மையை இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை முழுமையாக பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிந்த உண்மைகளை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. லட்சக்கணக்கான மக்களின் தாகத்தை தீர்ப்பது மட்டுமல்லாமல் கட்டிடக்கலையின் நிகழ்கால வரலாற்றின் அதிசயமாகவும் திகழ்கிறது முல்லை பெரியாறு அணை. மதுரையில் பாயும் வைகை ஆறு அம்மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் போதுமான நீர் ஆதாரத்தை தரவில்லை. அப்போது மதுரையில் நிலவிய குடிநீர் பஞ்சத்தை போக்க கட்டப்பட்டதுதான் முல்லை பெரியாறு அணை. தென் மாவட்டங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக இருக்கும் முல்லை பெரியாறு தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் குடிநீர் தேவை மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்கிறது. 1917 முதல் 1928 ஆண்டு வரை ஏற்பட்ட பஞ்சங்கள் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் மடிந்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் உருவாகி கேரளா வழியாக வீணே கடலில் கலக்கும் முல்லை பெரியாறு ஆற்றை தடுத்து தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு திருப்பிவிட கட்டப்பட்ட அணைதான் முல்லை பெரியாறு. ஆங்கிலேய ஆட்சியின் போது இந்த அணையை கட்ட பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு பிறகு கைவிடப்பட்டன. அப்போது வந்தவர்தான் கர்னல் ஜான் பென்னி குயிக். இங்கிலாந்து இராணுவத்தின் கட்டிட பொறியாளராக பணியாற்றிய இவர் தனது சொந்த முயற்சியால் மீண்டும் அந்த அணையை கட்டும் பணிகளை தொடங்கினார். 1886 ஆண்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானமும் பிரிட்டிஷ் அரசாங்கமும் அணை தொடர்பாக 999 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 1887 ஆண்டில் பென்னி குயிக் முல்லை பெரியாறு அணை கட்டும் திட்டத்திற்கு தலைமை பொறியாளராக நியமிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து 1887 ஆண்டு முல்லை பெரியாறு அணை கட்டுமானம் குறித்த திட்ட அறிக்கையை சென்னை மாகாண அரசிற்கு அனுப்பினார். பலராலும் நிராகரிக்கப்பட்ட முல்லை பெரியாறு அணையின் கட்டுமானம் குறித்து பென்னி குயிக் தயாரித்த திட்ட அறிக்கையை பார்த்து சென்னை மாகாண அரசு வாயடைத்து போனது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி கேரளா வழியாக கடலில் கலக்கும் பெரியாற்றின் தண்ணீரை தடுத்து அங்கு தேங்கும் நீரை அணையின் மற்றொரு முனையில் அமைக்கப்படும் குகை வழியாக தமிழக பகுதிக்கு கொண்டு செல்வது என அந்த திட்டம் அசரடிக்கும் விதத்தில் இருந்தது. அப்படி வரும் நீரை வைகை அணைக்கு கொண்டு வந்து பிறகு அங்கிருந்து தமிழகத்தின் தென் மாவட்ட பகுதிகளுக்கு விநியோகிக்க முடியும் என பென்னி குயிக் அந்த திட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இதை பார்த்து வியந்து போன பிரிட்டிஷ் அரசாங்கமும் சென்னை மாகாண அரசும் பென்னி குயிக்கின் திறமைக்கும் தொழில்நுட்ப அறிவுக்கும் பாராட்டுதலை தெரிவித்தனர். கட்டுமானம் 1887 ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. சுண்ணாம்பு கற்களையும் கருங்கற்களையும் கொண்டு இந்த அணை கட்டப்பட்டது. காட்டுப்பகுதியில் இந்த அணை கட்டப்பட்டதால் அதற்காக பல இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. தொடர்ந்து பெய்த கனமழையால் அணையின் தொடக்ககட்ட பணிகள் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. மேலும் ஆங்கிலேய அரசு இத்திட்டத்திற்கு பணம் ஒதுக்கீடு செய்ய முடியாது என தெரிவித்தும் விட்டது. இதனால் மனமுடைந்து போன பென்னி குயிக் இங்கிலாந்து சென்று தனது சொத்துக்கள் மற்றும் மனைவியின் நகைகளை விற்று அதன் மூலம் கிடைத்த பணத்தின் மூலம் முல்லை பெரியாறு அணைக்கான பணியை தொடங்கினார். 1895 டிசம்பர் மாதத்தில் இந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது. இந்த அணையை சென்னை மாகாண ஆளுநராக இருந்த பெல்லாங் பிரபு 1895 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி திறந்து வைத்தார். இந்த அணையின் கொள்ளளவு 15.5 TMC, உயரம் 155 அடி. இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தேக்கடி வனவிலங்கு சரணாலயம் உள்ளது. இதன் கீழ்ப்பகுதியில் இடுக்கி அணை கட்டப்பட்டுள்ளது.
முல்லையாறு மற்றும் பெரியாறு இரண்டும் சேரும் இடத்தில் இந்த அணை அமைந்துள்ளதால் முல்லைப்பெரியாறு அணை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. பொறியியல் தொழில்நுட்பத்தில் அனைவராலும் பாராட்டப்படும் முல்லைப்பெரியாறு அணை உலகின் தலைசிறந்த கட்டுமானமாக பார்க்கப்படுகிறது. இந்த அணை நீர் பயன்பாட்டிற்கு வந்த பிறகு மதுரையை சுற்றியுள்ள கம்பம், தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகள் பயன்பெறுகின்றன. இப்போது இந்த அணை வலுவாக உள்ளதா? புதிய அணை கட்டுவதற்கு வாய்ப்புள்ளதா? அணை சம்பந்தமாக நிலவும் அரசியல் பிரச்சனைகள் என்ன போன்றவற்றை அடுத்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். நன்றி.